ரஷ்யாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையேயான வர்த்தகம் 3.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை நெருங்கி வருவதாகவும் மேலும் அதை விரிவுபடுத்த ஏராளமான வாய்ப்புகள் உள்ளது என்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டில் மலேசியா ஆசியான் தலைவராக வரும்போது ஆசியானுடன் புதிய தொடர்புகளை ரஷ்யா உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் புடின் கூறியதாக kremlin.ru ஊடகம் தெரிவித்துள்ளது. ஆசியான் உடனான உறவுகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தியுள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ள புடின் மேலும் அடுத்த ஆண்டு மலேசியா இந்த அமைப்பில் தலைமை தாங்கும். மலேசியாவின் தலைமையில் உலகின் வளர்ந்து வரும் ஆசிய பிராந்தியத்துடன் புதிய தொடர்புகளை தாங்கள் கண்டுபிடிப்போம் என்றும் புடின் கூறியதாக kremlin.ru மேற்கோளிட்டுள்ளது. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்கள் நாட்டில் ஏற்படும் எந்த மூழ்கும் சம்பவங்களையும் கையாள்வதற்கான விரிவான மீட்பு நடவடிக்கை பயிற்சியை பெற்றிருக்க வேண்டும் என்று கோலாலம்பூரின் மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் செயல் இயக்குநர் ரோசிஹான் அன்வார் மமாட் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகளை சந்திக்க தயாராக இருக்க மீட்பு பணி பயிற்சிகள் தேவை என்று அவர் வலியுறுத்தினார். எதிர்காலத்திற்கு தயாராக தேடல் மற்றும் மீட்பு குழு உறுப்பினர்களுடனும் மற்ற ஏஜென்சிகளுடனும் அடிக்கடி ஈடுபட வேண்டியதன் அவசியத்தை அவர் கூறினார். வீழ்ச்சி அடையும் அபாயத்தில் உள்ள பகுதிகளை கண்டறிந்து மீட்பு அல்லது சிகிச்சை பயிற்சிகளை மேற்கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தினார். இதற்கிடையில் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நிகழ்ந்த இந்திய மாது நில அமிழ்வில் மூழ்கி மாயமான சம்பவம் JBPMக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பாடம் என்று அவர் கூறினார். சம்பவத்தின் போது தொடக்கத்திலிருந்து பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதால் சார் நிறுத்தப்பட்டது என்றும் அது ஒரு தோல்வியுற்ற முயற்சி அல்ல என்றும் அவர் விவரித்தார். ஆரம்பத்திலிருந்தே தாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டதால் தோல்வி அடைந்தோம் என்று அதை கருதவில்லை என்றும் பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்ட பின்னரே சார் நடவடிக்கை நிறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஆனால் இது தங்களுக்கு அரிதாகவே நடக்கும் ஒன்று என்று அவர் விளக்கினார். ஸ்லாங்கூர் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா துறையினர் ஷா ஆலம் செக்ஷன் 7 பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி கொண்டிருந்த முதலையை பொறி வைத்து பிடித்தனர். இதனால் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். நேற்று இரவு 10:20 மணியளவில் முதலை பொறிக்குள் நுழைந்ததாக ஸ்லாங்கூர் பெர்ஹிலித்தான் இயக்குனர் வான் முகமது அடிப் வான் முகமது ஈசோ தெரிவித்துள்ளார். மேலும் 2 நாட்களுக்கு அப்பகுதியை கண்காணித்து வருவதாகவும் அந்த நேரத்தில் ஏரியில் மற்ற முதலைகள் இல்லை என்பதை உறுதி செய்வதற்காக பொதுமக்கள் நடமாட்டத்திற்கு அப்பகுதி மூடப்பட்டிருக்கும் என்றும் அவர் கூறினார். வரும் செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை விடுமுறை நாட்களை முன்னிட்டு KTMB KL சென்ட்ரல் முதல் பாடாங் பசார் வரையிலான சேவைக்கு 2 கூடுதல் மின்சார ரயில் சேவையை இணைத்துள்ளது. விடுமுறை காலங்களில் பயணிகளின் தேவைக்கு ஏற்ப சொந்த ஊர்களுக்கு திரும்புகிறவர்களுக்கு போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவும் வகையில் இக்கூடுதல் சேவைகள் செயல்படும் என்று இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு 630 டிக்கெட்டுகள் வழங்கப்படும் என்றும் இது நாளை காலை 10 மணிக்கு விற்பனைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடாங் பசாரிலிருந்து KL சென்ட்ரல் செல்லும் கூடுதல் ETS ரயில் காலை 11:05 மணிக்கு புறப்பட்டு மாலை 4:30 மணிக்கும் KL சென்ட்ரலில் இருந்து பாடாங் பசார் செல்லும் ரயில் மாலை 5 மணிக்கு புறப்பட்டு இரவு 10:20 மணிக்கும் வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரம்பானில் தனது பெற்றோரின் காரை ஓட்டிச் சென்ற 10 வயது சிறுவன் நேற்று ஜலான் அரவானா 2 தமான் அரவானா இம்பியானில் 2 வாகனங்களில் மோதி விபத்தில் சிக்கினார். இச்சம்பவம் நேற்று இரவு 9:30 மணி அளவில் நிகழ்ந்ததாக ஸ்ரம்பான் காவல்துறை தலைவர் ஹத்தா சேட்டின் தெரிவித்தார். அச்சிறுவன் அண்டை வீட்டைச் சேர்ந்த 9 வயது சிறுவனையும் உடன் அழைத்துச் சென்றதாகவும் இருப்பினும் இருவருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவன் ஓட்டிச் சென்ற கார் ஒரு வளைவில் செல்லும் போது சறுக்கி சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வேன் மீது மோதியதன் விளைவாக வேன் அதன் முன்னால் நிறுத்தப்பட்ட மற்றொரு காரில் மோதியது என்று அவர் கூறினார். இன்று முதல் செப்டம்பர் 11ஆம் தேதி வரை பெட்ரோல் ரூன் 95 ரக பெட்ரோலின் சில்லறை விலை லிட்டருக்கு 2 வெள்ளி 5 காசாக இருக்கும் நிலையில் பெட்ரோல் ரூன் 97 ரக பெட்ரோலின் விலை 3 வெள்ளி 40 காசாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை டீசலின் விலை 3 வெள்ளி 16 காசு என்ற நிலையில் 2 காசுகள் குறைந்துள்ளது. உலக கச்சா எண்ணெய் விலையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப தீபகற்ப பகுதியில் டீசல் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள
தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.